ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை இன்றைய காலை தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நம் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவை நிறைந்த மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் தேவை இருக்கிறது. உலக பிரகாரமான தேவை இருக்கிறது, ஆன்மீக பிரகாரமான தேடுதல் தேவை இருக்கிறது. யாருமே ஒரு திருப்தியாக இந்த உலகத்தில் வாழலை. கிறிஸ்தவர்களாகிய ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவைகள் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிற தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லா நம்முடைய தேவைகளையும் நமக்கு தராதிருப்பது எப்படி? எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை என்று பாருங்கள். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப அந்த நாட்களிலே இந்த வசனம் என்னை தொட்டது, என்னோடு பேசியது. நான் ஆண்டவரை அதிகமாய் நான் சார்ந்து கொள்வதற்கு இந்த வசனம் மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது. தினம் காலையில் ஒரு தடவையாவது சொல்லுவேன், சொந்த குமாரன் என்று கூட பார்க்காமல் அவரையே நமக்கு ஜீவபலியாய் கொடுத்த தெய்வம், அவரோடு கூட மற்ற எல்லா நம்முடைய தேவைகளையும் அவர் சந்திக்காமல் இருப்பாரோ? கட்டாயம் தருவார். நம்முடைய தேவைகள் அவருக்கு தெரியும். நமக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுது. ஆகவே தான் பரமண்டல ஜெபத்தை மாத்திரம் சொல்லுங்க. நீங்கள் சும்மா அந்த அஞ்ஞானிகளைப் போல வாயை போட்டு அலப்பாதீங்க. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை முன்பே நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காய் ஒப்பு கொடுத்தவர். இதில் இந்த வசனத்தில் மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். நம்மில் அநேகர் இந்த வசனத்தை சொல்லி ஜெபித்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எனக்கு இன்ன தேவை இருக்கிறது, இன்ன கடன் பிரச்சனை இருக்கிறது, குடும்பத்தில் இந்த காரியங்கள் தடைபட்டு நிற்கிறது, இப்படி பல காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இவ்வளவு காரியங்கள், பிரச்சனைகள், தேவைகளோடு நாம் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் நமக்கு தராதிருப்பது எப்படி அப்படின்னு இருக்கிறது. ஆனால் தரலையே, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படலையே, இன்னும் நம்ம தேவையோடு தானே இருக்கிறோம். இது நம்முடைய புலம்பல். அப்போ இந்த ரெண்டு காரியத்துக்கு இடையிலையும் ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கணும். அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவரை நமக்காய் ஜீவபலியாய் கொடுத்த இயேசு கிறிஸ்துவோடு கூட தான் இது எல்லாத்தையும் தருகிறார். வேடிக்கையாய் பிரசங்கிமார்கள் சொல்லுவார்கள், கடையில் போய் சட்னி சாம்பார் என்ன விலைன்னு கேட்டிருக்கிறான். இட்லி 2 ரூபா, தோசை 4 ரூபா, சட்னி சாம்பார் ஃப்ரீ. அந்த காலத்தில் அப்போது சட்னி சாம்பார் ஃப்ரீன்னா எனக்கு ஒரு வாளி சட்னி ஒரு வாளி சாம்பார் தாங்கன்னு கேட்டிருக்கிறான். அது சர்வர் சொல்லியிருக்கிறான், இல்லை, இட்லி தோசை வாங்கினா அதுக்கு தேவையான சட்னி சாம்பார் ஃப்ரீ. இயேசு கிறிஸ்துவோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருவார். முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நமக்காய் ஜீவபலியை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.